ஹாய் ஹலோ மக்களே, நான் இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா மைண்ட் கிராஃப்ட் விளாட போகிறோம். மைண்ட் கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது எப்படி சொல்கிறது ஒரு புது வீட்டையும் நான் உருவாக்கிட்டேன். ஆனால் காட்டுறேங்க பார்த்தீங்களா. ஓகே, இதில் வந்து ஃபர்னேஸ் ஒன்று வச்சுருக்கேன். இது வந்து நமக்கு ஃபியூவல் போட்டால் அது வந்து ஹீட் ஆகி தருவோம். அப்புறம் 2 செஸ்ட்டு சேர்த்து பாருங்கள், ஸ்டோன் டூல்ஸ்லாம் போன வீடியோவில் கலெக்ட் பண்ணோம்ல, அந்த டூல்ஸு அப்புறம் இன்னும் சில இது டர்ட்டு அதெல்லாம் கிடச்சிச்சு. அதெல்லாத்தையும் இதில் வந்து வச்சுருக்கேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 செஸ்ட்டு வச்சுருக்கேண்ணா. ஓகே, கொஞ்சம் நிறைய இது ஐட்டம்ஸ் வச்சுருக்கேன். ஒரே ஒரு அயன் இங்கட்டு மட்டும் கிடச்சிச்சு. அது எங்கேருந்து கிடச்சின்னு எனக்கே தெரியல, மறந்துடுச்சு. சரி, நான் அதை வச்சுருக்கேன். ஓகே, நான் வந்து ஸ்டோன் ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மைனிங் பண்ண போகிறோம். அதுவும் நான் எல்லாமே ஸ்டெப் மைனிங் நான் பண்ணி வச்சுருந்தேன். ஸ்டெப் மைனிங் தான் நான் பண்ண போகிறோம். எங்கே அதில் ஏகப்பட்ட டைமண்டு ஏகப்பட்ட அயன்லாம் கிடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் கோல்டு டைமண்ட்லாம் கிடச்சிருக்கு ஸ்டெப் மைனிங்கில். அதெல்லாம் போயிட்டு வாங்க அள்ளிட்டு வந்துடுவோம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த ஸ்டெப் மைனிங்கை பார்ப்போம். பார்த்து உங்களுக்கே நீங்கள் ஷாக்காக போகிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா பிக்கேக்ஸ் நமக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஒரு 2 பிக்கேக்ஸாவது தேவைப்படும். ஏன்னா அந்த பிக்கேக்ஸும் உடைய போகுது. அதனால் இன்னொரு பிக்கேக்ஸ் செஞ்சு வச்சுப்போம், தேவைப்பட்டாலும் படும். ஆமாம், எப்படி அந்த நிறைய கண்டுபிடிச்சாங்க. அதெல்லாம் வந்து எவ்வளோ கண்டுபிடிச்சேன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிடுவீங்க. சரி, ஓகே வாங்க போகலாம். ஓகே, அதை பார்த்தா நீங்களே ஷாக்காக போகிறீங்க. ஃபஸ்ட்டு அயன் எல்லாத்தையும் மைன் பண்ணணும். சரி, ஓகே. எங்கே ஸ்டெப் மைனிங்கா? பின்னாடி ஸ்டெப் மைனிங் பண்ணியிருந்தேன். எங்கடா அது? நான் ஃபார்மிங்கும் பண்ணியிருந்தேன். இதை காட்ட மறந்துட்டேன். ஃபார்மிங் வந்து சும்மா சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாமே ஸ்டார்ட் பண்ணேன். அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மிங்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். சரி, ஓகே. எங்கே ஸ்டெப் மைனிங்? இங்கே இருக்குங்க. எப்போ 12க்கு போயிட்டு நான் ஒய்ஆக்ஸ் 12 போகணும். 12 தான் டைமண்ட்ஸ்லாம் கிடைக்கும். நீங்களும் 12க்கு போகணும். இதை மைன் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எப்பா சைடில் ஏதோ காப்பர் இருக்குதுன்னு நினைக்கிறேன். காப்பர் எதுக்கு தேவைப்படுதுன்னே தெரில. சரி, ஓகே வாங்க போகலாம். எப்பா எவ்வளோ நேரம்டா. எங்கே நான் 12க்கு போயிட்டு ஓகே அயன் கிடச்சிருக்கு. அயன் தோன்றா 7 நேரம் அது. ஓகே, நம்ம போகிற வழியிலே அயன் கிடச்சிருக்கு. நமக்கு அயன் எடுத்துக்க வேண்டியதான். ஏன்னா அயன் நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். எட்ரா ஓகே 3 அயனா? 3 அயன். ஓகே, இப்படி சொல்ல போகிறேன்னு தெரில. பார்த்தீங்களா காய்ஸ், நமக்கு கோல்டு கிடச்சிருக்கு. அதுவும் இல்லாமல் நிறைய கோல்டு கிடச்சிருக்கு. இது மட்டுமா இருந்தால் இப்போ இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குங்கிற மாதிரி இன்னும் டைமண்ட்லாம் ஏகப்பட்டது இருக்குது. இன்னும் காட்டுறேருங்க. பார்த்தீங்களா, இங்கே கொஞ்சம் கோல்டு கிடச்சிருக்கு நமக்கு. இங்கே ரெட் ஸ்டோன் வந்து இருக்குது. இங்கேயும் ரெட் ஸ்டோன் இருக்குது. உடனே வேறு லெவலுங்கிற மாதிரி அயன் கிடச்சிருக்கு நமக்கு. டைமண்டுங்க இங்கே பார்த்தீங்க டைமண்டு. எப்பா இவ்வளோ டைமண்ட் கிடச்சிருக்கு நமக்கு. ஆக்சஸ் தொழிலில் மைன் பண்ணால் இந்த மாதிரி தான் கிடைக்கும். சூப்பராக கிடச்சிருக்கு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட டைமண்ட் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு டைமண்ட் இருக்குது. பார்த்தீங்களா, நீங்களும் ஒய்ஆக்சிஸ் தொழிலில் இந்த மாதிரி மைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ இங்கே ஒரு கொஞ்சம் கோல்டு கிடச்சிருக்கு. ஓகே, நமக்கு எமரல்டு கிடச்சிருக்கு. ஒரு 3 இருக்குது. இங்கே கொஞ்சம் எமரல்டு இருக்குது. ஓகே, எமரல்டுலாம் கிடச்சிருக்குங்க நமக்கு. இங்கே கொஞ்சம் டைமண்ட். தான் ஃபஸ்ட்டு பார்த்ததா. ஓகே, சரி, ஓகே. இங்கே வந்து லப்பீஸ் இருக்குது. இது லப்பீஸ் தானே? லப்பீஸ் தான். லப்பீஸு என்னென்னு தெரியாது எனக்கு, சும்மா பேசிக்கிட்டு இருக்கேன். ரெட் ஸ்டோன் இருக்குது இங்கே. ஓகே, கோல்டு. சரி வாங்க, நம்ம வந்து மங்களகரமாக வந்து அயன்லேருந்து ஆரம்பிப்போம். அயன் எங்கே? ஓகே, அங்கே இருக்குது அயனு. ஃபஸ்ட்டு நம்ம அயனை மைன் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னடா அது? அந்த வழியாக போகணுமா? எங்கேயோ வழி உருவாக்கிலாம் போனாங்க. கடைக்க நான் பாட்டு தோண்டிகிட்டே இருந்தேன். இங்கே கோல்டு ஒன்று மைன் பண்ணுவோம். கோல்டு மைன் பண்ணு. என்னடா அது? ஐயோ எப்பா, இன்னும் இவ்வளோ லேட்டாகுது. தோன்றா எங்கே கோல்டு? இல்லை கோல்டுங்க, எங்கே கோல்டு கிடைக்கல. ஐயோ என்னாச்சு? எங்கே ஒரு வேளை அயனில் தோணா தான் கிடைக்குமோ? ஐயோ, ஒரு கோல்டு வேஸ்ட் ஆகிடுச்சுங்க. ஒரு வேளை அயன் டூலில் ஒரு வேளை இது பண்ணால் தான் கிடைக்கும் போலங்க. நீங்கள் ஒரு கோல்டு வேஸ்ட் ஆகிடுச்சு. அவசரப்பட்டு தோண்டிட்டேன். ஒரு ஆனந்தத்தில் அதிர்ச்சியில் தோண்டிட்டேன் டப்புன்னு. ஆஹா, சரி விடுங்க, பரவாயில்ல. ஒரு கோல்டு தான், நமக்கு நிறைய கோல்டு கிடச்சிருங்க. அதனால சந்தோஷமாக இருக்குது. மனசே ஒரு மாதிரி குளிர்ச்சியாக இருக்குது. இன்னும் ஸ்டெப் மைனிங் ஒர்க் ஆகாமல் நானும் நினச்சிட்டு கஷ்டப்பட்டு தோண்டிகிட்டே இருந்தேன். அதனால் எனக்கு பழம் நிறைய கிடச்சிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ஒய்ஆக்சிஸ் 12 வந்தோடனே இதை பாருங்கள், ஒய்ஆக்சிஸ் 12 இருக்குது. அந்த மாதிரி நீங்களும் ஒய்ஆக்சிஸ் 12 வர வரைக்கும் நீங்கள் தோண்டிகிட்டே இருக்கணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய கிடைக்கும். அயனே நிறைய கிடச்சிருக்கு. இன்னும் கேவாது. இன்னும் ஒரு கேவ் இருக்கே பின்னாடி. சரி, கேவோடு நம்ம இங்கே இருக்க தோண்டுவோம். நல்ல வேளை நம்ம கேவுக்குள்ளே தோண்டிட்டு போல நமக்கு ஒரு கேவ் மாதிரி கிடச்சிருக்கு. அதுமாதிரி டைமண்ட்ஸ்லாம் இருக்குது. ஓகே, அயனடு. இது இப்போதைக்கு எடுக்க முடியாது. எவ்வளோ இருக்குது எப்பா. சரி, நம்ம அயன் எடுக்கலாம். ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிடுவோம்.
ஒய் ஆக்சிஸ் தொழிலில் மைண்ட் பண்ணதுனால தாங்க இவ்வளோ கிடச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா எவ்வளோ தூரம் ஸ்டெப் போட்டு நானும் ஏறி வந்துட்டுருக்கேன். இதனால தான் எனக்கு இவ்வளோ கிடச்சிருக்கு. நீங்களே இது மாதிரி கீழே போயிட்டு கீழே போனீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இங்கே ஒரு இது வைக்கணுமே, இங்கே ஒரு ஸ்டெப்பை விட்டுருன்னு நினைக்கிறேன். இங்கே தோண்டுவோம் வேணாம் கீழே வச்சுருவோம். ஐயோ இது ஒரு ஏதோ தப்பு பண்ணிட்டாங்கல்ல, ஸ்டெப் மைனிங் பண்ணும்போது ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன். சரி கீழே குச்சி போவோம். சரி ஓகே வாங்க போகலாம். சின்ன தப்பு பண்ணிட்டேன் ஸ்டெப் மைனிங் பண்ணும்போது. ஓகே சாயந்தரம் ஆயிடுச்சு, பசி ஒலி லைட்டாக நம்ம வீட்டுக்கு போயிடுவோம். ஏதாவது கோழி கீழி கிடச்சா அப்படியே கொண்டு போவோம். ஓகே வாங்க வீட்டுக்கு போயிடுவோம். ஏன்னா வீடு பக்கத்தில் தான் இருக்குது, பயப்பட தேவையில்லை. அப்புறம் இங்கேயும் கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணி வச்சுருக்கேன். அந்த ஃபார்மிங் வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஃபுல்லாக பார்ப்பீங்க. சரி ஓகே வாங்க. அயன் நமக்கு கிடச்ச வரைக்கும் எவ்வளோ அயன் இருக்குது நான் பார்க்கவே இல்லையே. இங்கே உள்ளே போவோம். ஒரு ஸ்டாக் ஃபுல்லாக கம்ப்ளீட்டே ஆகிடுச்சு. அவ்வளோ அயன் நமக்கு கிடச்சிருக்கு. ஆனால் இது ரா அயனாக இருக்கும், ரா அயனாக தான் இருக்குது. இதை வந்து அயன் இங்கோட்டாக மாற்றணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபர்னேஸில் தான் பண்ணி ஆகணும். ஃபர்னேஸ் வந்து பக்கத்துலேயே இருக்குது. சரி வாங்க இந்த டப்பு நாங்கள் ஹீட் பண்ணுவோம். ஏன்னா எவ்வளோ அயன் இங்கிட்ட வச்சு அயன் டூல்ஸ்லாம் நம்ம செய்ய ஆரம்பிக்கணும். ஓகே ஃபர்னேஸ் விடு. ஓகே ஒரு ஸ்டாக் இருக்குது. இந்த ஒரு ஸ்டாக்கையும் நம்ம வந்து இங்கோட்டாக மாற்றி ஆகணும். ஓகே இங்கே ஃபஸ்ட்டு என்ன அது வரமாட்டேது. ஓகே அயன் இங்கோட்டு. இப்போ வந்து ஃபியூவல் வைக்கணும். ஃபியூவல்னால் வந்து மரம். மரம் இல்லையா, என்ன பண்ணுறது, மரத்தை போய் வெட்டிட்டு வந்துடுமா. சரி காலையில் எழுந்திரிச்சு பண்ணுவோம். காலையில் எழுந்திரிச்சா நம்ம பண்ணி ஆகணும். ஏன்னா பிளாங்க் எதுவும் இல்லாத வரைக்கும் கொஞ்சோண்டு இருக்குது. இதை ஒன்று மட்டும் வச்சு பார்ப்போம். ஒன்று ஹீட்டாக வரதுக்குள்ளே லேட்டாக தான் கண்டிப்பாக தூங்கிட்டு எழுந்திரிப்போம். ஓகே இங்கே தான் இருக்கேன், மரத்தை வெட்டிகிட்டு இருக்கேன். காலையும் ஆயிடுச்சு. இப்போ மரத்தை வெட்டி முடிக்கணும். ஓகே மரத்தை வெட்டுறா. மரம் வெட்டுறது வந்து தப்பு தான், ஆனால் இது கேமு. அதனால் நம்ம வந்து என்ன வேணால் பண்ணால் ஆமாம் இது ஒரு கேமு. அது இல்லாமல் இங்கே வந்து நிறைய மரம் தான் இருக்குது, அதனால் ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு நீங்கள் போயிட்டு இங்கே போய் அது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு வெட்டக்கூடாது. ஏன்னா நான் சொன்னங்கிறதுக்காக வெட்டக்கூடாது யாரும். சரி ஓகே நம்ம எடுப்போம். எடு ஃபுல்லாகவே எடுத்துருவோம். ஏன்னா நமக்கு இதெல்லாம் தேவைப்படும். எடு டக்குன்னுடா. 7 6 5 4 3 2 1 ஓகே முடிஞ்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிளாங்க்ஸ் எடுத்துகிட்டு போய் ஃபியூவலாக வச்சிடணும். எடா பிளாங்கா ஓகே இப்போ இதில் வச்சா போதும். ஒரு அயனிங் கட் வந்துருக்கு. ஒரு அயனிங் கட் ஒரே ஒன்று. ஓகே ஒன்று எடுத்துப்போம். இதை வச்சு இப்போதைக்கு ஒன்றால் பண்ண முடியாது. நமக்கு பக்கெட் வந்து தேவை ஃபார்மிங்க்கு. பக்கெட் இப்போதைக்கு தேவையில்லை. ஓகே ஒரு 3 அயனிங் கட் வந்துருக்கு நமக்கு இப்போதைக்கு. ஓகே இங்கே வச்சுருவோம். ஓகே இதுங்க எடுத்துப்போம். ஒரு செய்து இந்த 3 அயனிங் கட்டாக வந்துட்டோம், சேர்த்து எடுத்துப்போம். ஓகே வந்திருக்கோம் நினைக்கிறேன். ஓகே 2 வந்துருச்சு. இப்போ ஓகே மழை பெய்யுதே. சரி ஓகே மழை பெய்யுது. இந்த மழை பெஞ்சால் கொஞ்சம் இருட்டாக இருக்கும். இது ராத்திரியாக காலையான்னு தெரியாது. நம்ம வைக்கிறதுக்கு இடமே இல்லைங்க. அந்த லாவி ஜஸ்ட்டே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. பேசாமல் என்ன பண்ணுவோம், இந்த கிராஃப்டிங் டேபிள் எடுத்து வந்து இங்கே வச்சுருவோம். எடுறாத இப்போ அங்கே வச்சுருவோம். எங்கடாது இங்கே இருக்குது. ஓகே வச்சுருவோம். அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும் பெட்டு பக்கத்தில். நம்ம அந்த இது வந்து பார்த்திங்கன்னா 2 செஸ்ட்டு வச்சுருவோம். எட்ரா செஸ்ட்டை. ஓகே ஒரு செஸ்ட்டு மட்டும் செஞ்சால் போதும் 2. அதை லார்ஜ் செஸ்ட்டாக மாற்றிடலாம். ஏன்டா பிளாங்க் இல்லையா என்கிட்ட. இங்கே இருக்குது பிளாங்க் இருக்குது. ஓகே 17 செஸ்ட்லாம் ஆனால் எனக்கு 2 செஸ்ட் போதும். ஓகே 2 செஸ்ட் எடு இங்கே வை. 2 செஸ்ட் வந்துச்சு. இப்போ ஒரு 2 லார்ஜ் செஸ்ட் நம்மள்கிட்ட இருக்குது. இதில் வந்து இந்த ஓக் பிளாங்க்கு இந்த நம்ம மைண்ட் பண்ணிட்டு வந்தது கொஞ்சம் இதை இங்கே வச்சுருவோம். கோல் இருக்குது. ஓகே பிளாங்க் 57 இருக்குது. அயன் 3 இருக்குது. ஓகே ரா அயன் இருக்குது. இப்போ போய் நம்ம ஹீட் பண்ணுவோம். ஓகே நம்ம இது வைப்போம். ஓகே அயனி வந்துச்சு. இப்போ நமக்கு அயனிங் கட்டு கிடச்சிருக்கும். ஓகே இதை வச்சு நம்ம அயனிங் கட்டு வச்சு தான் எதாக இருந்தாலும் செய்ய முடியும். இப்போ நம்ம வந்து பக்கெட் செய்யணுங்க. பக்கெட் எங்கே. ஓகே அயன் ஸ்வாடு. ஓகே பக்கெட் செஞ்சாச்சு. ஒரு பக்கெட் எடுத்து இங்கே வைப்போம். ஏன்னா பக்கெட் வந்து எல்லாத்துக்குமே தேவை. முக்கால்வாசி மைண்ட் கிராஃப்ட்லேயே பக்கெட் ரொம்ப முக்கியமான ஐட்டம். எதுக்குறா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் தான் தண்ணி லாவா எதாக இருந்தாலும் எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ நம்ம வந்து அயன் டூல் செய்ய ஆரம்பிப்போம். ஓகே 2 அயன் எங்கிட்ட இருக்குது இடாத. ஓகே ஒரு ஸ்டோன் பிகேக்ஸ் தான் கையில் எடுத்துப்போம். இப்போ வந்து கிராஃப்டிங் டேபிள் 7 இருக்குது, அதையும் எடுத்துப்போம். ஓகே இப்போ நம்ம வந்து அயன் டூல் செய்யலாம்னு நினைக்கிறேன். ஓகே எடா இங்கே அயன் டூல் செய்ய போகிறேன். பிகேக்ஸ் 1 எடுத்துப்போம். அயன் ஆக்ஸ் 1 எடுத்துப்போம். அயன் ஸ்வாடு 1 எடுத்துப்போம். ஓகே அயன் டூல்ஸ் நம்மள்ட்ட இப்போ புதுசாக இருக்குது பார்த்திங்கன்னா கையில் இருக்குது. அயன் டூல்ஸ் சூப்பர். ஓகே அயன் ஸ்வாடு இது ஸ்டோன் ஸ்வாடு. கலர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு. லைட்டாக கலர் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே நம்ம இப்போ போயிட்டு கோல்டு அதெல்லாம் மைண்ட் பண்ணிட்டு வரணும். எங்கடா அந்த இது. ஓகே சாத்து இருங்க எடுத்துகிட்டு போயிடுவோம். சாப்பாடு எதாவது பசிச்சுன்னா சாப்பிட்றோம். சாப்பாடே இல்லையா இங்கே. சூப்பர். இங்கே பிளாங்க்ஸ் தான் இருக்குது. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இதில்
இதுலேயும் ஒன்றும் இல்லை, சாப்பாடு எதுவுமே இல்லை. நான் வெளியே போய் தான் சாப்பிட்டோன்னு நினைக்கிறேன். நான் அயனிங்கிட்ட உள்ளே வச்சுப்போம். அயன் சோட மேலே வை. சரி ஓகேங்க, இப்போ போகலாம். அதுக்கு முன்னாடி எவ்வளோ ஹீட்டாக இருக்குது? 5. சரி ஓகே ஓகே, கதவு சாத்துறா. இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா வெற்றிகரமாக வந்து கிளம்பிட்டோம். இப்போ நான் போயிட்டு எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிவிட்டு வெளியே வர போகிறோம். இருங்க இது வழியில் நான் வேறு எங்கேயோ போயிட்டுருக்கேன். ஸ்டெப் மைனிங் பண்ணேன்னா அங்கே. அது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட ஒன்று சொல்ல வந்துட்டேன். இந்த லொக்கேஷன் வந்து நம்ம பார்ட் 1 போட்ட லொக்கேஷனே கிடையாது. ஏன்னா வந்து லொக்கேஷனே நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். இது கம்ப்ளீட்டாக வேறு ஒரு இடம். ஓகே, இங்கே நான் வச்சுருக்கேன். சரி வாங்க போகலாம். ஓகேங்க, கோல்டு ஒரு வழியாக நம்ம மைண்ட் பண்ண போகிறோம். வெறும் ஏதாவது ஓகேங்க, கோல்டு கிடச்சிச்சு. சூப்பர் போடுறா. துங்கனக்கு. ஓகே, என்ன கோல்டு? 5 கோல்டு. ஓகே, 5 கோல்டு மட்டும் இல்லை, இன்னும் நிறைய கோல்டு நமக்கு இருக்குது. ஃபஸ்ட் நம்ம கோல்டே மைண்ட் பண்ணிடுவோம். மைண்ட் பண்ணுறாலே. ஓகே, 5 6 8 எத்தனை கோல்டு? ஓகே, இப்போ நம்ம வந்து பக்கத்தில் ரெட் ஸ்டோன் இருக்குது. ரெட் ஸ்டோனு எவ்வளோ? ஏன்னா ஒன்று உடைச்சாலே நிறைய கிடைக்கிற மாதிரி இருக்கே. ஆமாம், ஒன்று உடைச்சாலும் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் போல். அப்படி தான் இருக்குது. ஒன்று உடைச்சாலும் நிறைய கிடைக்கிது. டைமண்டு மைண்ட் பண்ணுறா. 1 2 2 டைமண்ட் கிடச்சிருக்கு. இருங்க பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே, டைமண்ட் சூப்பர். ஓகே, 3 4 5 6 7 சூப்பர். யூப்பா டைமண்டு கிடச்சிக்கிட்டே இருக்குதுங்க. எப்போ ஸ்டெப் மைனிங் பண்ணது வந்து ஒரு வேளையில் நல்லதாக போயிடுச்சு. ஓகே, இங்கே 2 டைமண்டாக கிடக்கு. பார்க்கவே ஆசையாக இருக்குது. இப்போ நம்ம டைமண்ட் டூல்ஸும் செஞ்ச ஆரம்பிச்சிட்டோம். எல்லாத்தையும் ஏறா. ஒன்று கூட விட்டுறக்கூடாது. 17 டைமண்டு ஒரு பாக்ஸ் மாதிரி கிடக்கு. எப்போவுமே அந்த டைமண்டு கோல்டெல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி மொத்தமாக தான் இருக்கும், தனித்தனியாக இருக்காது. இங்கே கோல்டு இருக்குது. கோல்டை மைண்ட் பண்ணிவிட்டு டைமண்டை மைண்ட் பண்ணுவோம். ஓகே, 1 2 3 4 5 6 எப்போ ஏகப்பட்டது இருக்குது கோல்டு. டைமண்ட் அதுக்கு மேலே இருக்கும் போல். டைமண்ட் தான் ரேரு. ஆனால் டைமண்ட் டூல்ஸ்லாம் நமக்கு ஈஸியாக செய்யலாம் இனிமேல். ஓகே, எடுறா, அதையும் எடு. ஓகே, இதை மைண்ட் பண்ணிட்டா போதும்னு நினைக்கிறேன். ஓகே, கீழே ஒன்றும் இல்லை அவ்வளோதான் இருக்குது. இப்போ நம்ம டைமண்டை மைண்ட் பண்ணுவோம். ஓகே, சூப்பர். டைமண்ட்லாம் நமக்கு அசால்ட்டாக கிடச்சிச்சு. ஏன்னா நம்ம 12 இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் தோண்டவே எனக்கு ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாள் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். விடிஞ்சு நான் போயிட்டு மைண்ட் பண்ணிட்டு சாப்பாடு செஞ்சுட்டு மைண்ட் பண்ணிட்டு இருந்தேன். 4 நாள் ஆயிடுச்சு அதை மைண்ட் பண்ணி முடிக்கவே. 4 நாளாக ஒரிஜினல் 4 நாள் இல்லை, மைண்ட் கிராஃப்ட் டேஸ் சொல்கிறேன். கண்டினியூஸாக பண்ணவே இல்லையா, கண்டினியூஸாக எப்படி ஃபோன் பார்த்துக்கிட்டு இருக்குது. அதனால நான் வந்து கொஞ்சமாக மைண்ட் பண்ணி ஒரு வழியாக எமரல்டு. இந்த வில்லேஜர்ஸ்லாம் வந்து இந்த எமரல்டு தான் ட்ரேட் பண்ணுவாங்க. ஏன்னா எமர்லாண்டு பைத்தியவங்க அவங்க. எமர்லாண்டு தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கேட்றாத எமர்லாண்டு ஒன்று கூட விடக்கூடாது. இங்கே இருக்க எதையுமே ஒன்று கூட விடக்கூடாது. எல்லாத்தையும் எடுத்துட்டேன்ல. சரி வாங்க போகலாம். இப்போ வந்துட்டு வேறு என்ன மேலே அயன் இருக்குது. சரி அயன் பிக்கி வச்சு அயன் எடுப்போம். ஓகே, 1 2 அவ்வளோதான். ஓகே, இங்கே 4 அயன் இருக்குது. இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. நீங்கள் அது இந்த வழியாக வரக்கூடாது. கீழே என்னது இது காப்பரா? இதுவும் 1 உடைச்சா 4 கிடைக்குது. சரி எடுத்துப்போம். எதுக்குன்னு தெரில. எங்கடாது நிறைய வந்துக்கிட்டே இருக்கே. எக்கச்சக்கமாக இருக்குது. எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி ஆகணுமா? சரி நம்ம சும்மா எடுத்துப்போம். எதுக்குன்னு தெரில. ஒரு வழியில் ரெட் ஸ்டோன் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணி வச்சுங்க. ஒரே ஒரு டைமண்ட் இருக்குது. ஓகே, 2 டைமண்டா? நீ இன்னும் நிறைய கிடைக்கணும். ஓகே, 3 டைமண்ட் இருக்குது. ஏன் 3 டைமண்டாக இருக்குது? சரி ஓகே, இது நல்லது தான். 3 டைமண்ட் தானா? அங்கெல்லாம் நிறைய கிடச்சி. சரி ஓகே, இங்கே 3 டைமண்ட் தான் இருக்குது. மொத்தம் 29 டைமண்டு, 21 கோல்டு. போடு தங்கிட மாதிரி தான் இருக்குது. இங்கே ஒரு எமர்லாண்டும் இருக்குது. அதை எடுப்போம். கீழே ஒன்று இருக்குது. இன்னும் 2. ஓகே, இங்கேயும் ஒன்று இருக்குது. நமக்கு எல்லாமே நிறைய எல்லாமே கிடச்சிட்டு போலையே. ஓகே, நம்ம ஸ்டெப் மைனிங் பண்ணது நல்லதாக போச்சு. ஓகே, அப்படி இந்த இடத்துக்கு வந்துட்டேன். இங்கே கொஞ்சம் கோல்டு இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது இந்த இடத்துல. இருந்தாலும் அது நம்ம கோல்டு தானே. சரி ஓகே, இங்கே ரெட் ஸ்டோன் இருக்குது. 1 அடித்தாலே 4 கிடைக்குது. போடு. ரெட் ஸ்டோன் நிறைய கிடச்சிச்சின்னு நினைக்கிறேன். ஏன்னா ரெட் ஸ்டோன் வந்து கொஞ்சம் முக்கியமானது தான். எல்லாத்தையும் ஏகப்பட்ட ரெட் ஸ்டோன் கிடச்சிச்சு நமக்கு. ரெட் ஸ்டோன் நிறைய இதுக்கு தேவைங்க. நிறைய எலக்ட்ரானிக்கு அது ரெட் ஸ்டோன் டார்ச்லாம் வச்சு ரயில் ரோடெலாம் செய்கிற மாதிரி வரும். இங்கேயும் கொஞ்சம் ஓகே, இதையும் எடுத்துப்போம். ஓகே, நிறைய இடத்துல இருக்குது. ரெட் ஸ்டோன் தான் நிறைய இடத்துல இருக்குன்னு நினைக்கிறேன். ரெட் ஸ்டோன் தான் நிறைய கிடச்சிருக்கு. 1 உடைச்சாலே நிறைய கிடைக்குதுல்ல, அதனாலே நிறைய கிடச்சிச்சு எனக்கு. சரி ஓகே, இப்போ வேறு எங்கேயாவது போகலாம். வேறு என்ன
வேறு எங்கடா இருக்குது? வேறு எதுவும் இல்லையே. எமரல்டு எடுத்துட்டேனா? வேறு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒன்று பார்த்த மாதிரியே இருக்கே. எங்க நம்ம போயிட்டு எங்கேயாவது வெளியே போய் பார்ப்போம் எங்கே இருக்குன்னு. சரி ஓகே. இன்னும் டைமண்ட் எங்கேயோ பார்த்தேங்க. இருங்க இங்கே தான் எங்கேயோ பார்த்தேன் டைமண்டை. அங்கே இருக்குது. ஓகே, டைமண்ட் அங்கே இருக்குது. டைமண்டை போய் உழைப்போம். எப்பா எவ்வளோ டைமண்டு கிடச்சிருக்கு நமக்கு. ஏறா எல்லாத்தையும் ஏறா. ஓகே, எல்லாத்தையும் எடுத்துக்குவோம். அப்பா டைமண்டே நமக்கு அவ்வளோ கிடச்சிருக்கே. போடு. சூப்பருங்கண்ணா. ஸ்டெப் மைனிங் பண்ணது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகிடுச்சு. நான் கூட ஓகே கோல்டும் இருக்குது. ஸ்டெப் மைனிங் பண்ணது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக போச்சுங்க. கஷ்டப்பட்டு தோணுனதுக்கு பலன் கிடச்சிருச்சு. இது பக்கத்துலேயே ஒரு கேவ் இருக்குது. நல்ல வேலை அந்த கேவ் ஸ்டெப் மைனிங் பண்ணிட்டு போகல. நல்ல வேலை இங்கே வந்துட்டேன். ஓகே, எமரல்டும் கொஞ்சம் இருக்குது. எமரல்டே எடுத்துப்போம். 1 2 3. ஓகே, 3 எமரல்டு கிடச்சிருக்கு நமக்கு. அவ்வளோதான் நினைக்கிறேன். சரி வாங்க வெளியே போவோம். அதுக்கு முன்னாடி எங்கேயோ லப்பீஸ் பார்த்தனே. இங்கே லப்பீஸ் பார்த்தேங்க. இங்கே இருக்குது லப்பீஸு. லப்பீஸ் வந்து எதுக்கு தேவைன்னே எனக்கு தெரியாது. இதனால் எடுத்து வச்சுப்போம். ஏதோ சொல்லிகிட்டு இருக்காங்க லப்பீஸ் வேணும் ஏதோ ஃப்ரெண்ட்ஸில் பேசிகிட்டு இருக்காங்க. இதுவும் 1 உடைச்சாலே 4 கிடைக்குதுங்க. 1 உடைச்சாலே 4 கிடைக்குது. அப்போனா நிறைய கிடச்சிருக்கு நமக்கு. இங்கேயும் கொஞ்சம் இருக்குது. அப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் ஒன்று எப்பா ஏகப்பட்டது இருக்குது இங்கே. லப்பீஸ் கொஞ்சம் நிறையவே இருக்குது. ரெஸ்டோன் மாதிரி தான். ஆனால் ரெஸ்டோன் தான் இருக்கிறதுலே நிறைய இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் இருக்குது. இங்கே 2 இருக்குது. இதையும் எடுத்துப்போம். ஓகே, 1 2. ஓகே போதும். அவ்வளோதான் நினைக்கிறேன். வேறு என்ன இருக்குது? ஓகே, வெளியே போகிற வழியில் பார்த்தோம்னா வெளியே போகிற வழிக்கிட்ட நிறைய இது இருக்கும். வேறு எதுவும் இல்லைங்க. ஒரு வழியாக நம்ம எல்லாத்தையும் மைண்ட் பண்ணியாச்சு. ராத்திரி ஆயிடுச்சுங்க. நம்ம எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டோம். ஆனால் வீட்டுக்கு ஜாக்கிரதையாக போகணும். செத்துட்டோம்னா இதை கீழே கொட்டிடும். ஓகேங்க, நான் வீட்டுக்கு வந்துட்டேன். வந்துட்டு பார்த்தீங்கன்னா காலையும் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தூக்கி உள்ளே போம். ரெஸ்டோன் வந்து கிட்டத்தட்ட 2.5 ஸ்டாக் 3.5 ஸ்டாக் வந்துருச்சு. ஓகே, 2.5 ஸ்டாக் தானே. ஓகே, லப்பீஸும் வந்து பார்த்திங்கன்னா 1 ஸ்டாக் வந்துருச்சு. வேறு டைமண்ட் வந்து 27. கோல்டு வந்து பார்த்திங்கன்னா 29 கிடச்சிருக்கு. அயன் கொஞ்சம் நிறையவே கிடச்சிருச்சு. அயன் நம்ம இங்கிட்ட மாறிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு ஸ்டாக் கம்ப்ளீட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் பார்ப்போம். அயன் இங்கிட்ட இங்கே வச்சுனே இதில் வச்சுப்போம். சரி, அயன் இங்கிட்ட இங்கே வைப்போம். பெட் டைம் வேறு வந்துச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம அயன் இங்கிட்ட வச்சாச்சு. ஓகே, அயன் இங்கிட்ட வச்சு நம்ம அயன் டூல்ஸ்லாம் செய்யலாம். அதுக்கு முன்னாடி இந்த கோல்டு டைமண்ட்லாம் வச்சு ஓகே இங்கேயும் கொஞ்சம் அயன் இங்கிட்ட இருக்குது. பக்கெட்டும் இருக்குது. சரி ஓகே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பார்ட் 3 வேணும்னா மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஓகே பாய்.